டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் செஞ்ச செயலால் உலகமே இந்தியாவை தொடரணும்னா கொஞ்சம் பயப்படுறாங்க. இந்தியா சுதந்திரம் அடைந்து சில வருடங்களாகவே பொருளாதாரத்திலையும் இராணுவத்திலையும் மற்ற நாடுகளை ஒப்பிடும் பொழுது வலிமை குறைவாக இருந்தாங்க. இதை பார்த்த மற்ற நாடுகள்லாம் இந்தியா மீது போர் தொடுக்கணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தபொழுது அப்துல் கலாம் ஐயா கிட்ட போயிட்டு இந்தியாவுக்கு ஒரு அணு ஆயுதம் வேண்டும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. சரியா 1974 அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பொக்ரான் 1 அப்படின்ற ஒரு அணு ஆயுதத்தை கண்டுபிடிக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் வாஜ்பாய் பிரதமராக இருக்கும் பொழுது அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பொக்ரான் 2 அப்படின்ற ஒரு அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்சி சோதனை செஞ்சு அதுலேயும் வெற்றி பெற செய்கிறாரு. அந்த சோதனையின் போது நில அதிர்வு ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. இதை பார்த்த மற்ற நாடுகள் இந்தியாவில் ஏதாவது நிலநடுக்கம் வந்துருச்சான்னு கேட்டிருக்காங்க. பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் அடுத்த நாளே அறிக்கை ஒன்றை வெளியிடுறாரு. அது நிலநடுக்கம் இல்லை, அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கண்டுபிடிச்ச அணு ஆயுதம்னு சொல்லிட்டு. அன்னையிலிருந்து இந்தியா நாட்டை மற்ற நாடுகள் தொடரணுன்னா ரொம்பவே யோசிக்கும்.